துவாரகையில் மற்ற எல்லா மனைவிகளுக்கும் பல குழந்தைகள் இருக்கும்போது தனக்கு மட்டும் குழந்தை பிறக்கவில்லையே என்பதை உணர்ந்த ஜாம்பவதி மிகவும் வருத்தமடைந்தாள். இதனால் கிருஷ்ணர் இமயமலையில் உள்ள முனிவர் உபமன்யுவின் ஆசி பெற்று முனிவரின் அறிவுரைப்படி பல்வேறு தோரணைகளில் 6 மாதங்கள் தவம் செய்தார். இவ்வாறு 6 மாதங்கள் செய்த தவத்தால் மகிழ்ந்த சிவன் இறுதியாக கிருஷ்ணரின் முன் தோன்றி தன் அம்சத்தைப் போலவே ஒரு மகனை தந்தருளினார். அவன் சம்பா என்ற பெயரில் அழைக்கப்பட்டான். கிருஷ்ணரின் குலமான யாதவர்களுக்கு சம்பா ஒரு தொந்தரவாகவே வளர்ந்தான். துரியோதனின் மகளான லட்சுமணாவை சுயம்வரத்திலிருந்து கடத்தி செல்லப்பட்டான். கௌரவ படைகளிடம் சண்டையிட்டு பிறகு தோற்கடிக்கப்பட்டு அவனது செயலுக்காக சிறையில் அடைக்கப்பட்டான். சம்பாவின் மீது மிகுந்து பாசம் வைத்துள்ள பலராமர் அஸ்தினாபுரம் சென்று கௌரவர்களிடம் சண்டையிடத் தொடங்கினார். இதனை எதிர்பாராத துரியோதனன் சம்பாவை விடுதலை செய்து லட்சுமணாவை சம்பாவிற்கே திருமணம் செய்து வைத்தான். ஒரு நாள் சம்பா நாரத முனிவரின் தோற்றத்தைக் கண்டு கிண்டல் செய்தான். முனிவர் அவமானப்பட்டு கோபமடைந்தார். அவர் சம்பாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். அவர் சம்பாவை தனது மாற்றாந்தாய்மார்கள் குளிக்கும் தனியார் குளத்திற்கு அழைத்துச் சென்றார். அவர்களின் தனிமையில் தலையிடுவதைக் கண்டு அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரிடம் புகார் செய்தனர். தனது மகன் எட்டி பார்த்ததை அறிந்த கிருஷ்ணர் வருத்தமடைந்து அருவருக்கத்தக்க செயலை செய்த நீ எல்லோராலும் அருவருக்கப்படுவாய் என்று சபித்தார். இதனால் சம்பா தொழுநோயால் பாதிக்கப்பட்டான். சம்பா தான் நிரபராதி என்று கூறி நாரதரால் தான் தவறாக வழிநடத்தப்பட்டதாக கூறினான். கிருஷ்ணர் உண்மை என்ன என்பதை கண்டறிந்து தனது செயலுக்கு வருந்தினார். சாபத்தை ரத்து செய்ய முடியாததால் சம்பாவுக்கு சூரியனால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்று சூரியனை பிரார்த்தனை செய்ய அறிவுறுத்தினார். பின்னர் சம்பா 12 வருடங்கள் பிரார்த்தனை செய்து குணமடைந்தான். சம்பாவால் கட்டப்பட்ட சூரிய கோவில் இன்றளவும் உள்ளது. கோனார்க் சூரிய கோயில் மற்றும் முல்தான் சூரிய கோயில் ஆகும். சிறு வயதில் சம்பா அவனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு பெண்ணாக உடையணிந்து ஒரு இரும்பை வயிற்றில் வைத்து அதன் மீது சேலையை சுற்றி விளையாட்டுத்தனமாக தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறி என் குழந்தை ஆணா பெண்ணா என்று கணிக்க கிருஷ்ணரை பார்க்க வந்த ரிஷிகளிடம் கேட்டான். ரிஷிகள் கோபத்தில், மூடனே, எங்கள் தவ வலிமையை சிறுவனான நீ சோதிக்கின்றாயா? தேவாதி தேவர்கள் எங்களை பணிந்து வணங்க நீ எங்களை பார்த்து ஏளனமாக நினைப்பதா? இவற்றிற்கு உன் குல பெருமையும் வளர்ச்சியுமே காரணம். ஆதலால் உன் வயிற்றில் இருக்கும் இரும்பே உன் குலத்தின் பெருமையும் வளர்ச்சியையும் அழிக்கும் பொருளாக மாறும் என்று சபித்தனர். இதனை ஒரு இளைஞன் மன்னர் உக்ரசேனரிடம் என்ன நடந்தது என்று தெரிவித்தான். உக்ரசேனன் சம்பானிடம் அந்த இரும்பு தடியை வாங்கி அதை பொடியாக நசுக்கி பிரபாஸ் கடலில் எறிய உத்தரவிட்டான். பல வருடங்கள் கழித்து அந்த பொடி கடற்கரையில் அடித்துச் செல்லப்பட்டு எரகா புல்லின் நீண்ட நாணல்களாக வளர்ந்தது. யாதவர்கள் ஒரு திருவிழாவிற்காக அதே கடற்கரையில் இருந்த பொழுது அவர்கள் அனைவருக்கும் இடையே சண்டை வெடித்தது. கையில் எந்த ஆயுதங்களும் இல்லாததால் யாதவர்கள் எரகா புல்லை பயன்படுத்தி சண்டையிடத் தொடங்கினர். அவர்களில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை. கிருஷ்ணரின் மகன்கள் மற்றும் பேரன்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு இறந்தார்கள். இதில் சம்பாவும் இறந்தான். தன் வம்சம் கண்முன்னே அழிவதைக் கண்டு கிருஷ்ணர் மனம் உடைந்தார். குருசேத்திர போர் முடிந்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு யது குலம் அழிந்தது. அழிவின் கடவுளான சிவபெருமானின் அம்சமாக இருந்த சம்பா யாதவ குலத்தின் அழிவுக்கு காரணமானான்.